friends, today's special egg Malai masala. அதாவது நம்ம கொரியாண்டர் அரைச்சி ஒரு மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணி இந்த ரெசிபி நம்ம குக் பண்ண போகிறோம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள் 4 அவிச்ச முட்டை எடுத்துக்கங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். கொத்தமல்லி ஒரு கை நிறைய இப்படி எடுத்துக்கங்க. அண்ட் 4. இப்போ நம்ம அந்த மசாலா ரெடி பண்ணுவோம். அதுக்கு ஜிஞ்சர் garlic பேஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூன், ஊசி மிளகா ஒரு 3, வெங்காயம் 1 போட்டுக்குவோம், தக்காளி பழம் 1, கொரியாண்டர் லீஃப் அதாவது கொத்தமல்லி ஒரு கை நிறையா எடுத்து அதையும் போட்டு நம்ம பிளெண்ட் பண்ணலாம். நல்லா அமர்த்தி விட்டுக்குவோம் எனக்கு மேலால் இருக்கிறதுனால. இது ஒரு பேஸ்ட்டாக ட்ரை பிளெண்டில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்மளுக்கு பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது தனியாக வச்சுருவோம். அடுத்தது ஒரு சட்டி எடுத்துங்க. அந்த பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. நம்ம முட்டையை பொரிக்க போகிறோம். அதுக்கு எண்ணெயில் உப்பு போட்டுக்கிங்க. துமரிக் பவுடர் 1 டீஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அவிச்ச முட்டை எடுத்து கீறி விட்டுக்குங்க. 2-3 பக்கம் நீங்கள் கீறி விட்டுட்டு அந்த சட்டியில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். இதுக்கு நான் 4 முட்டை யூஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அன்டில் அது கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம அதை நல்லா பொரிச்சு எடுக்கணும். இல்லைனாக்கா முட்டை வெள்ளை வெள்ளையான்னு இருக்கும். இந்த மாதிரி எடுத்தால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சாந்து செய்கிறப்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பொரிச்ச முட்டையெல்லாம் எடுத்து நம்ம தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். முட்டை ரெடி ஆயிடுச்சு. நான் அதே எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம தாளிக்க வச்சுருந்த பொருட்கள் நான் போடுறேன். 2 காடமம், 2 கிளவுஸ், 1 பட்டை, அப்புறம் சின்ன சீரகம் 1 டீஸ்பூன் அதையும் போட்டு நல்லா தாளிக்கிறேன். நான் முட்டை பொரிச்ச எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நல்லா பொரிஞ்ச பிற்பாடு நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை இதில் போட்டுக்குவோம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு அதை என்ன செய்யணும், நல்லா தாளிக்கணும். கொஞ்ச நேரம் வேக விடுவோம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். 1/2 கப்பு தண்ணி ஊற்றி கிண்டி விடலாம். இப்போ நம்ம கொதிக்க விடலாம். நல்லா கொதித்து தண்ணியும் ட்ரை ஆயிடுச்சு. நல்லா வந்துடுச்சு. பச்சை வாசலாம் போயிடுச்சு. எண்ணெய் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருந்த முட்டையை அதில் போட்டுக்குவோம். போட்டு அதில் அந்த சாந்தோட அந்த மசாலோட நம்ம என்ன செய்வோம், கோட் பண்ணுவோம். அவ்வளோதான். இது நல்லா கோட் பண்ணி இறக்க வேண்டியதுதான். ஒரு 3 நிமிஷம் நம்ம அடுப்புலேயே முடிப்போம் வச்சுருந்து. அதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். ஒயிட் ரைஸ் அதாவது வெள்ளை சாதத்தோடு வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக தான் இருக்கும். நீங்கள் சப்பாத்தி சுட்டுருந்தீங்கன்னாக்கா சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக கூட இது 2 வெட்டி நீ செஞ்சால் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் அமுத்திங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ. லவ் யூ ஆல். டேக் கேர். பை.